விஜய் ஃபேன்ஸுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் சோகமான வருஷம் தான் ஆரம்பமே. நீங்களும் நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. அந்த 50 நாள் 1000 கோடி அப்படின்றது உங்களை வச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க ஜனநாயகனுக்கு? இல்ல, நான் இதோட ஏகப்பட்ட இன்டர்வியூல சொல்லிட்டேன், இதுலயே சொல்றேன், இந்த வருஷம் இன்னும் பொங்கல் வரல. ஓகே, பொங்கல் தான் தள்ளி போயிருக்கு. எப்ப ஜனநாயகன் ரிலீஸோ அப்பதான் பொங்கல், அது வரைக்கும் பொங்கலே கிடையாது. அண்ட் ஒரு பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. பட் அது வாட் எவர் த சென்சார் போர்ட் சேஸ் வி ஹேவ் டு அக்செப்ட் அண்ட் வெயிட்ங்கும் போது, அண்ட் தே நோ வாட் இஸ் ரைட், ஸோ வி ஹேவ் டு வெயிட். ஸோ வெயிட் பண்ணி நிச்சயமா படம் எப்போ வருதோ அன்னைக்கு தியேட்டர்லாம் திருவிழாவா இருக்கும், அதுக்கு நாங்க கேரண்டி. ஓகே, நீங்க எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? ஏன்னா தெரிஞ்சு 9ஆம் தேதி இல்ல 23ஆம் தேதி தள்ளி போகுது. ஆஃப்டர் எலெக்ஷன் அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் 9ஆம் தேதி FDFS இந்த மாதிரி கத்திக்கிட்டு பேப்பரை தூக்கி போட்டு பார்க்க வேண்டியன்னா, டிவி முன்னாடி உட்காந்து கோட் இயரிங் நியூஸ்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது வரைக்கும் வாழ்க்கையில நான் கோட் இயரிங்லாம் பார்த்ததே இல்லை. அதை நம்ம இத்தனை பேர் பார்க்குறோம்னா அதெல்லாம் நம்ம தளபதி மேல வச்சிருக்க லவ் தான். ஸோ நிச்சயமா படம் வரும். அது எப்பன்னு நம்மளுக்கு தெரியல. மேபி பிஃபோர் எலெக்ஷன்ஸோ ஆஃப்டர் எலெக்ஷன்ஸோ எப்போ வந்தாலும் அது வந்து ஜனநாயகன் வில் பி அ பிளாஸ்ட், வில் பி அ பிக் செலிப்ரேஷன். அண்ட் போஸ்ட்போன் ஆக ஆக அந்த படத்துக்கு வந்து இன்னும் ஹைப் அதிகமாகிட்டு போகுது. கொஞ்சம் கூட குறையல, அந்த டிமாண்டோ ஹைப்போ குறையல, இன்ஃபேக்ட் அதிகமா தான் ஆகிட்டு போகுது. ஸோ படம் வர அன்னைக்கு தான் திருவிழா. தமிழ் சினிமால சில படங்கள் இருக்கு, நீங்க கரெக்டான டேட்ல ரிலீஸ் பண்ணாதனால இந்த படத்தோட கண்டென்ட் முடிஞ்சிருச்சு அதான் சொல்ல வரேன். அந்த மாதிரி இந்த படத்து கண்டென்ட் இன்னும் ஏறிக்கிட்டு தான் போகுது, வராதனால இன்னும் ப்ரெஷர் அதிகமாகிட்டு தான் போகுது. ஸோ நிச்சயமா வர அன்னைக்கு பயங்கரமா இருக்கும்.